இன்னைக்கு என்ன வசனம் கேட்டிருக்காங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. 1 கொரிந்தியர் 3 வசனம் கேட்டிருந்தாங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போமா? நான் வாசிக்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்படியா? ஒருத்தன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான்னா அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கான்? பரிசுத்தமா இருக்கான். எது தேவனுடைய ஆலயமா? நீங்களே அந்த ஆலயம். நம்மளோட இந்த சரீரம் தான் அவரோட ஆலயங்கிறாரு. ஏற்கனவே இந்த கண் விளக்காக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த விளக்கில் நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும்? ஒளி ஏற்றணும். நம்ம கெட்டதை பார்த்தா நம்ம உடம்பு இருளாக இருக்கும். அப்போனா நம்மளை ஒருத்தன் அழிக்க வர்றான்னா நம்ம அந்த கண்ணில் ஆண்டவரோட ஒளி ஏற்றி இந்த உடம்பை இந்த உடம்பை வெளிச்சமாக வச்சுருந்தோம்னா அவரோட ஆலயமாக இருக்கிற இந்த உடம்பை ஒருத்தன் கெடுக்க வரான்னா, ஒருத்தன் நமக்கு கெட்டது செய்கிறான், ஒருத்தன் நமக்கு கெடுதல் செய்ய வரான், ஒருத்தன் நம்மளை அழிக்க வரான், ஒருத்தன் நம்மளை நல்லாவே வாழக்கூடாதுன்னு நினைக்கான் அப்படின்னு ஒருத்தன் நம்மளை வரம்போச்சும் ஆண்டவர் என்ன செய்வார்? தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தான், தேவன் அவனை கெடுப்பாரான். ஆலயத்தை கெடுக்க வர்றவனே ஆண்டவர் அந்த இடத்துல அழிச்சு போடுவார். அதனால் ஒருத்தனை அழிக்க வரான், அவன் அழிஞ்சு போயிடணும்னு ஆண்டவர்கிட்ட நீங்கவே நிற்கக்கூடாது. ஆண்டவரை என்னை பாதுகாத்துக்கோங்கன்னு மட்டும்தான் சொல்லணுமே தவிர அவனை அழிங்க, அவனை கொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். அவர் என்னதை செய்யணுமோ அவருக்கு தெரியும். உங்களோட அவருக்கு நல்லாவே தெரியும். அவரே பார்த்துக்கிடுவார். அதனால் இதுதான் அவரோட ஆலயம். இந்த உடம்பை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். அவரோட ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை, அர்த்தம் புரியலை, கேள்வி பதில் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஜெபம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஆண்டவர் கிருபையில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆமென்.